ஹாய் ஹலோ வணக்கம். ஹரிபிரசாத்துங்கிற தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ராவலில் வந்து கருவாடு சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா, எனக்கு அதில் சொல்லியிருக்காங்க. வெளியே செல்லும்போது அசைவம் எடுத்து செல்லாதீர்கள், சில சைவம் உண்பவர்கள் பிரயாணம் செய்யக்கூடும். கரெக்டு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனித்தனியாக பிரித்தா ட்ரெயின் விட முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க. அதாவது ஒரு பயணம் செய்ய போகிறோம், இல்லைனா ஒரு பொது வெளிக்கு போகிறோம் அப்படின்னா பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம பண்ணுறதுக்கு ஒருத்தங்களுக்கு பிடிக்கும், இல்லைனா அவங்க பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாதுங்க. நீங்கள் உங்களோட மனப்பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் சைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது. சரியா? அது மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து சைவம் சாப்பிட்றாங்க, ஐயோ நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபுட்டு, அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். இதில் வெஜ்ஜு நான்வெஜ்லாம் ஒன்றுமே கிடையாது. வயிறு அப்படியெல்லாம் பார்க்கவே செய்யாதுங்க, நம்ம தான் பார்த்துட்ருக்கோம். தேங்க்யூ.